பூமியோட ஒரு பாதியில் பார்த்தால் அதிபயங்கரமாக உள்ள ஃப்ளட்ஸ் அப்படின்னா ஜலம், மழை, அங்கே வெள்ளப்பெருக்கு, அது மூலமாக ஆயிரக்கணக்கு பேர் இறந்து போறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தாச்சுன்னா அதிபயங்கரமா தீ விபத்து, அதிலே ஆயிரங்கள் இறந்து போறாங்க. இன்னொரு இடத்திலே பார்த்தால் அடிக்கடி அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட புயல், லட்சக்கணக்கு நாச நஷ்டங்களும் ஜீவ ஹானியும் அதிலே உண்டாகிறது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், பிரகிருதி என்றால் இயற்கை, அது ஈஸ்வரன் தான். இயற்கை கோபிச்சிருக்கிறது. அந்த பிரகிருதி கோபத்தை தெய்வ கோபம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஈஸ்வரன் நம்ம கிட்ட, மனுஷன் கிட்ட என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த சொல்படி இப்போ வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு போறாங்க, சுவாமி கும்பிடுறாங்க, நிறைய பூஜைகள் பண்றாங்க, ஆராதனை பண்றாங்க, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அது எல்லாம் செல்ஃபிஷாகத்தானே இருக்கிறது. அப்படித்தானே? கோயில்ல போனா நீங்க யாராவது ஒரு ஆள், பகவானே நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டிருக்கா? இல்ல இல்லையா?